ஃபஸ்ட்டு ஒரு தோசை பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு தோசை பேனில் வந்து பண்ண வராது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதாட்டி ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது பெரிய சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு கீறிட்டு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையும் அந்த தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வந்துட்டு மசிஞ்சு வரணும். பாருங்கள், நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வந்து வசங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்துட்டு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே வந்து போகட்டும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் 2 முட்டை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் ஓரமாக நகட்டிட்டு நம்ம இந்த மாதிரி சைடில் வந்துட்டு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வந்து செய்யலாம். ஸோ முட்டை சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் முட்டை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சைட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணி முட்டையை நல்லா வந்து பொரியல் ஆக்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தோடு கலந்துடலாம். அந்த மாதிரி கலந்து முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு சால்னா வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பரோட்டா வாங்கும் போது அதில் சால்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சால்னா அதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்து பரோட்டாவுக்கு முக்கியமானதே சால்னாவில் தான். நீங்கள் சால்னா சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உதிரியாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 பரோட்டாவை இந்த மாதிரி சின்னதாக வந்து நல்லா அந்த மாதிரி பீசஸாக வந்து பிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தோசைக்கல்லை பண்ண வரதுனா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நீங்கள் வந்து பேன்லேயே வந்து பண்ணலாம். ஸோ தோசைக்கல்லில் தான் கடையில் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோவை நான் தோசைக்கல்லை வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கொத்து பரோட்டாவை நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மேலே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.